கோவை நீதிமன்றத்தில் தண்டனைக்கு பயந்து தப்பி ஓடிய கைதியை கிருஷ்ணகிரியில் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் 2006ஆம் ஆண்டு செல்வபுரம் பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர் மகேஷ் என்பவரை கத்தியால் தாக்கி 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கில் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செந்தில்குமாருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து கோவை சார்பு நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி தீர்ப்பு அளித்தது. அப்பொழுது தண்டனைக்கு பயந்து நீதிமன்றத்தில் தப்பி ஓடிய குற்றவாளி செந்தில்குமாரின் செல்போன் டவர் இருப்பிடங்களை வைத்து ஆராய்ந்ததில் கிருஷ்ணகிரியில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருந்த செந்தில்குமாரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். நீதிமன்றத்திலிருந்து தப்பிய குற்றவாளியை விரைவாகவும் சமயோஜிதமாகவும் செயல்பட்டு பிடித்த கோவை காவல்துறையினரை காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர்.